சர்வதேச அளவிலான போர் பதற்றம், அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இருமுறை விலை உயர்ந்தது. அதாவது திங்கட்கிழமை அன்று இருமுறை விலை உயர்ந்தது. சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 83,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதையடுத்து அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமையும் இருமுறை விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் 1120 ரூபாய் அதிகரித்து வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஒட்டுமொத்தமாக 2 நாட்களில் 2,800 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 150 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கலாம் என கூறும் பிரதமர் மோடி 8 ஆண்டுகளுக்கு முன்பே வரியை குறைத்திருக்கலாமே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுவதாக கூறியுள்ளார். மற்றொரு புறம் மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வீடு இல்லாத 10,000 பேருக்கு அதிமுக ஆட்சி அமைந்ததும் கட்டித்தரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். உதகையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வியாபாரிகள், விவசாயிகள், கட்டுமான பொறியாளர்கள் உள்ளிட்ட 21 சங்க பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 2.25 சென்ட் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். சுமார் 10,000 பேர் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு காத்துக்கொண்டிருப்பதாக சொன்னாங்க. அது என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைத்திருக்காங்க தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியானவர்கள் இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியான பணங்களும் பரிசீலித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அனுமதி கொடுக்கப்படும். பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அண்மையில் ராகுல் காந்தி வாக்குரிமை பேரணி நடத்தினார். மேலும் எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த வேண்டுமென ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பாட்னாவில் இன்று கூடும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு, பீகாரில் விரைவில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்றும் முதலமைச்சர் பதவி குறித்து உரிய நேரத்தில் அனைத்து தலைவர்களும் பேசி அறிவிப்பார்கள் என்றும் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இன்று மாலை கருடக்கொடி ஏற்றத்துடன் தொடங்கும் பிரம்மோற்சவம் அக்டோபர் 2ஆம் தேதி சக்கரத்தாழ்வா தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறவுள்ளது. முதல் நாளான இன்று இரவு பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் வலம் வரவுள்ளார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவில் 4 மாட வீதிகள் திருமலை திருப்பதி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மோற்சவத்தை ஒட்டி அனைத்து ஆர்ஜித சேவைகளும் சிறப்பு தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 6,000 போலீசார், சிறப்பு அதிரடிப்படை, ஆக்டோபஸ் கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மணல் குவாரி உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தவும் அவர்களது சொத்துக்களை முடக்குவதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சட்ட விரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தில் கனிம வள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் மணல் குவாரி அதிபர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது சட்ட விரோதம் என்றும், மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் விசாரணை வரம்புக்குள் வராது என்றும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் குவாரி அதிபர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மணல் குவாரி உரிமையாளர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டதுடன் சொத்துக்கள் முடக்கத்தையும் நீக்கி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்ததுடன் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுக்கள் அனைத்தையும் முடித்து வைத்தது.
மன்னார்குடி அருகே தேவங்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 10 நாட்களாக திறக்கப்படாமல் உள்ளதால் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் சாக்கு மூட்டைகள் மற்றும் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளை கொள்முதல் நிலையத்தில் இறக்கி வைத்துள்ளனர். ஆனால் கடந்த 10 நாட்களாக தேவங்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளது. டிபிஎஸ்ல வந்து ஒரு வாரமாக நெல் கொட்டி இருக்குது. இதை இப்போ 3 நாளாக அடிக்கிற வெயிலில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவினங்களை கொடுத்து ஆட்களை வச்சு நெல்லை காய வச்சுட்டு இருக்கிறோம். இந்த சென்டரில் வந்து சாக்கு கேட் வந்துடுச்சு, அதோட மிஷின் வந்துடுச்சு, நெல்லுக்கிற மிஷின் வந்துடுச்சு. ஆனால் அதிகாரி மட்டும் வரல. கேட்டால் டிஎம் ஆஃபீஸர் போட்டு கேட்டோம்னா ஒரு வாரமாக நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்தாலும் சொல்லி அலக்களிக்கிறாங்க தவிர அதுக்கான பதிலே சரியான இல்லை. அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வலியுறுத்தியுள்ளது. 2016-17 நிதியாண்டில் 35 கோடியே 42 லட்சம் ரூபாய் வருமானமாக பெற்றதாக விஜய் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்திய வருமான வரித்துறை புலி படத்திற்காக பெற்ற 15 கோடி ரூபாயை கணக்கு காட்டவில்லை என விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கில் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. வழக்கு மீண்டும் நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது 2019 ஆண்டு பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை காலதாமதமாக 2022 ஆண்டில் பிறப்பித்துள்ளதால் வருமான வரி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. வருமான வரி சட்டப்படியே அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை சார்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து இதேபோன்ற ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையில் குவியலாக பொங்கும் ரசாயன நுரையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 5 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இந்நிலையில் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரில் இருந்து குவியலாக ரசாயன நுரைகள் வெளியேறி வருகின்றன. அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் ஆற்றங்கரையோரமாக வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாய பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வெளிமாநில தொழிலாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது நெல் நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இப்பகுதி விவசாயிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாய பணிகளை முடிக்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகளுக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் ஒரு தீர்வாக மாறியுள்ளனர். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் செங்கம் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஆள் பத்தாவது வர எவ்வளோ கொடுத்தாலும் காசு ஒன்றும் ஆள் வர்றதில்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட் இந்த 100 நாள் வேலை கொடுக்குறீங்களா, அந்த 100 நாள் வேலை கொடுக்குறது விவசாயிகளுக்கு கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா 100 நாள் வேலை கொடுத்துட்றாங்க, அவங்க போய் உட்காந்துட்டு சம்பளம் வாங்கி வந்துடுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பணிகளில் வெளிமாநிலத்தவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது விவசாய பணிகளுக்கும் அவர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக ஆகியிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு கார் மாறுவதும் கால் மாறுவதும் புதிது கிடையாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணன் கோயிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், திமுக கூட்டணி உடையும் என எதிரிகள் கூறி வந்தாலும் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதாக தெரிவித்தார். அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா, அமித்ஷா முன்னேற்றக் கழகமா அல்லது அடிமை முன்னேற்றக் கழகமா என்பது தெரியவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு நம்மளை எதிர்க்க யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், ஜவஹர்லால் நேரு. இந்த பக்கம் ஜவஹர்லால் நேரு, இந்த பக்கம் இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, முகமூடி பழனிசாமி. நான் சொல்லல இன்னைக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய தகுதியான எதிரிகளே நமக்கு இல்லை.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தொலைக்காட்சியில் வரும் விளம்பரத்தை நம்பி பிளாஸ்க் ஆர்டர் செய்தவருக்கு கல் ஒன்று பார்சலாக வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் நகரைச் சேர்ந்த ரமா என்பவர் 400 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்கை இணையதளம் வாயிலாக ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவர் வீட்டிற்கு வந்த பார்சலை திறந்து பார்த்தபோது அதில் சிறிய கல் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆன்லைன்ல எல்லாரும் கடைக்கு போறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு எல்லாம் ஆன்லைன்ல பைசா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்குறோம். பார்சலை பிரிச்சு பார்த்தா பிளாஸ்டிக் பதில் அந்த கல் இருக்கு. இதுகுறித்து பார்சல் டெலிவரி நபரிடம் கேட்டபோது அவர் அந்த நிறுவனத்திற்கு புகார் அளிக்கும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்து பிளாஸ்கை ஆர்டர் செய்தவருக்கு கல் வந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கத்தில் நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் தாயாருக்கு சாமரம் வீசியும் மௌத்தார்கன் வாசித்தும் கோயில் யானைகள் வழிபட்டன. நவராத்திரியையொட்டி ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொலு மண்டபம் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக ஸ்ரீரங்கத்து கோயில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லட்சுமி ரங்கநாயகி தாயாருக்கு சாமரம் வீசியும் மௌத்தார்கன் வாசித்தும் வழிபட்டது. கோயில் யானைகளின் இத்தகைய வியத்தகு செயலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு ரசித்தனர். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் 3வது இட்லியை வாயில் திணிப்பது ஏன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தனம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிந்தி உள்ளே வருகிறது என்றால் சமஸ்கிருதம் உள்ளே வருவதாக கருதப்படும் என்றும், சமஸ்கிருதம் வந்தால் பிற்போக்கு சிந்தனைகள் உள்ளே வந்துவிடும் என்றும் கூறினார். திணிக்காதீங்க, எனக்கு போதுங்க 2 இட்லி போதுங்க, பதில் 3 இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும் வாயில் திணிக்கும் போது எங்கள் பிள்ளைங்க வாந்தி தான் எடுப்பாங்க. ஸோ இதை திணிக்காதீங்க, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு அறிவு தான் முக்கியம். சமஸ்கிருதம் உள்ளே போகுதுன்னு பிற்போக்கு சம்பந்தமான சிந்தனைகள்லாம் உள்ளே வந்துவிடும். புராண கதைகளை எடுத்துக்காட்டாக சொல்லி பிள்ளைங்களை இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்து அவங்க சிந்திக்க விடாமல் மழுங்கடிக்க செய்ய வேண்டிய பணியை தான் அவங்க செய்வார்கள்ன்றதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம். நவராத்திரி விழா தொடங்கியதை தொடர்ந்து கும்பகோணத்தில் கோயில்கள், வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நவராத்திரி விழா 2 தினங்களுக்கு முன் தொடங்கியது. இந்நிலையில் கும்பகோணத்தில் கோயில்கள், வீடுகள், வணிக நிறுவனங்கள் என பல்வேறு இடங்களிலும் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரம்மாண்ட கொலு வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 3000 பொம்மைகளை கொண்டு 21 அடி உயரத்தில் கொலு அமைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி விழாவையொட்டி அதன் துவக்கத்தில் கொலு வைக்கப்படுவது வழக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு யாருடைய தலையீடும் இல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெற்றி கூட்டணியை அமைப்பார் என அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருள், பெண்ணாகரத்தில் இருந்து கிராமங்களை நோக்கிய பயணத்தை ராமதாஸ் தொடங்க உள்ளதாக கூறினார். மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி அமைக்க போறாரு. அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அமையும். வெற்றி கூட்டணி அமையும். என்ன காரணம், எந்த யாருடைய தலையீடும் இல்லாமல் இப்போ நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் யாருடைய தலையீடும் இல்லாமல் நாட்டையும் நாட்டு மக்களையும் மட்டுமே சிந்தித்து நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அமைக்க இருக்கிற கூட்டணி. ராமதாஸ் தலைமையில் மீண்டும் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டம் கூடும் எனவும் அருள் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே தேரெழுந்தூரில் பழைய கிணறுகளில் ONGC ஆயில் எடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கூறியுள்ளனர். தேரெழுந்தூரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ONGC-யால் கைவிடப்பட்ட எண்ணெய் கிணற்றில் இருந்து மீண்டும் ஆயில் எடுப்பதை தடுக்க கோரி போராட்டம் நடத்திய மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பினருடன் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கைவிடப்பட்ட எண்ணெய் கிணற்றில் இருந்து மீண்டும் ஆயில் எடுக்க ONGC நிறுவனம் சட்டத்திற்கு புறம்பாக வேலை பார்க்கிறது என்றும், ஆயில் கிடைத்தாலும் தேரெழுந்தூர் எண்ணெய் கிணறு மூடப்பட வேண்டும் என்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். சில நாட்களுக்கு ஒரு தடவை கேஸ் அங்க கச்சா எண்ணெய ட்ரக்ல அள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு ONGC. இதற்கு ஒரு நிரந்தர முடிவு வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கிணறானது நிரந்தரமா மூடப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு ஏரியில் ஏராளமான பறவைகள் முகாமிட்டிருக்கின்றன. வழக்கமாக குளிர்காலத்தில் இந்த ஏரிக்கு இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் தற்போது 1 மாதத்திற்கு முன்னதாகவே வந்திருக்கின்றன. போதிய மழை பெய்து ஏரியில் தண்ணீர் இருப்பதால் பறவைகள் படையெடுத்து வருகின்றன. ஜெய்ப்பூர், அஜ்மீர், நாகூர் ஆகிய 3 மாவட்ட எல்லைகளில் இந்த ஏரி பறந்து விரிந்து கிடக்கிறது.